வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிக்கு ஆக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதன் பின்னு நடக்க போகிற தொகுதி மறுசீரமைப்பு. இதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இது அவ்வளோ பயப்பட வேண்டிய விஷயமா? இந்த விஷயத்தினால நமக்கு ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரதிநிதித்துவம் கம்மியாகுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுனா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியாக எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி இந்தியாவில் நம்ம 121 கோடி பேர் இருக்கோம் அப்படிங்கிறத எதன் மூலியமாக சொல்கிறாங்கன்னா, 2011ஆம் ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு டைமும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது கண்டிப்பாக இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும். 2021 நமக்கு நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் நமக்கு கோவிட் அந்த பிரச்சனை வந்துச்சு. அது ரெக்யூர் ஆகிறதுக்கே நமக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சில அரசியல் காரணங்கள்னால நடத்தப்படாமல் இப்போ வரைக்கும் நடத்தப்படாமல் இப்போ தான் நடத்துவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலங்களில் செய்கிறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியோடைய அந்த மக்களுடைய வாழ்வு நிலை ப்ளஸ் அவங்களுடைய பொருளாதார நிலை, அவங்க படிப்பறிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுக்கணும். ப்ளஸ் மக்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு நலத்திட்டம் கொண்டு வருது. அந்த நலத்திட்டம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஒரு நலத்திட்டம் கொண்டு வராங்க. ஒரு நகரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நகரமாக இருக்கும், ஒரு நகரம் சின்ன நகரமாக இருக்கும். அந்த சின்ன நகரத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் படிச்சிருப்பாங்க. அதே இந்த பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய 90% பேர் பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாமல், அவங்களுக்கு போதிய வசதிகள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வரும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்கீம் கொண்டு வரும்போது பயன்பெறுறது பார்த்திங்கன்னா, படித்தவனும் பயன்பெறுவான், படிக்காதவனும் பயன்பெறுவான். அப்படிங்கும்போது இந்த கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கான பிரதிநிதித்துவம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள்ங்கிறது குறைஞ்சிருது. அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலியமாக மக்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு, மக்கள் எந்த மாநிலத்தில் படிப்பறிவு கம்மியாக இருக்குது, எந்த மாநிலத்தில் படிப்பறிவு ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ படிப்பறிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீமும், படிப்பறிவே இல்லாமல் படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீமும், அதே மாதிரி பொருளாதார நிலையில் மிக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாநிலங்கள் சொல்ல முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு நம்ம தமிழ்நாடு இருக்குது, மும்பை, மகாராஷ்டிரா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் தான் விரல் விட்டு எண்ணக்கூடியது. மீது எல்லாம் பொருளாதார நிலையில் மிக பின்தங்கிய மாநிலங்கள் தான். அப்போ அந்த மாநிலங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சலுகை கொண்டு வரணும், தொழில் வளர்ச்சியை அங்கே எப்படி கொண்டு போகணும். இப்போ ஒன்றுமில்லை, ஒரு இண்டஸ்ட்ரீஸ், இப்போ நம்மளதில் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. அதனால நம்ம மக்கள் 90% படிக்கிறவங்க எல்லாருமே ஐடி ஃபீல்டை செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க. அதுவே ஒரு மாநிலத்தில் அந்த இடத்துல எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இல்லை, எந்த விதமான ஒரு இண்டஸ்ட்ரீஸும் இல்லை அப்படிங்கும்போது அவங்க அவங்களுக்கு தேவையான படிப்பு என்ன, சம்பாதிக்கிறதுக்கு தேவைக்கு படிப்பு இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு 10th 9th படிச்சுட்டு கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அப்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கொண்டு அந்த இடத்த டெவலப் பண்ணால் அந்த வேலைக்கு பக்கத்தில் இருக்கிற வேலைக்கு போகிறதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா படிப்பாங்க. அந்த படிப்புக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கணும், அந்த இதெல்லாமே அரசாங்கம் எதுவழியாக முடிவு பண்ணணும்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் மூலியமாக நம்மளுடைய பொருளாதார நிலை, நம்மளுடைய நிலை இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒரு ஸ்கீமையோ ஒரு இதையோ கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. சரி, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் தொகுதி மறுசீரமைப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இப்போது சென்னை மாவட்டமே எடுத்துக்குவோம். சென்னை மாவட்டத்தில் ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க.
அப்படின்னா 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து சென்னை மாவட்டத்தில் எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்கணும்? அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு 1,00,000 மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி, 10,00,000 மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 நாடாளுமன்ற தொகுதியும் 100 சட்டமன்ற தொகுதியும் உருவாக்கணும். அப்போ தான் அந்த தொகுதிக்கு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் அந்த 1,00,000 பேர்த்துக்கும் சரியாக கொண்டு போய் சரிசமமாக பிரித்து கொடுக்க முடியும். அதுக்காக தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலியமாக தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. இது வந்து ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு ஏன் இதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தென் மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, தென் மாநிலங்கள் அந்த காலத்திலேயே நல்ல ஒரு நாலேஜான பீப்புள்ஸு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்தங்காட்டி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. அதாவது அதிகமும் ஆகலை கம்மியும் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிளில் போகுது. இப்போ குறைஞ்சிருக்கலாம், இல்லை அதிகம் இந்த 15 வருஷத்தில் குறைஞ்சும் இருக்கலாம், இல்லை அதிகமும் ஆகிருக்கலாம். அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தா வட மாநிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருகி இருக்காங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளை மாதிரி இந்த இதெல்லாம் வந்து பெரிய விழிப்புணர்வோ அரசாங்கம் எந்த இது எடுத்தாலும் அவங்க அதை கண்டுக்கல. இன்றைக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 3 குழந்தை 4 குழந்தை 5 குழந்தைங்கிறது பெற்றுக்கிறது இருக்குது. அப்போது இந்த நிலைமை அங்கே இருக்குங்கும்போது நாளைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி அங்கே போகும்போது நமக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் மக்களோட பிரதிநிதிகள், அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா 10 பேர் போய் கற்றுனா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். 10 பேர் கத்திட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவான். அதே இடத்துல ஒரு 50 பேர் 100 பேர் கத்துனாங்க அப்படின்னா அந்த நம்மளுடைய பிரச்சனையை கத்துறாங்கன்னா சவுண்டு வர்றதில்லை, நம்மளுடைய பிரச்சனையை பேசுனா அங்கே கேட்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அதாவது இப்போ 500 பேர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம மாநிலத்தில் மட்டும் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 500 பேருக்கு 50 பேருங்கிறது 9% அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த 9%ங்கிறதும் ஒரு அரசாங்கத்துக்கு முக்கியமானது. அப்போ அவங்களுடைய பேச்சும் அரசாங்கம் கேட்கும். அதே இடத்துல நம்ம மாநிலத்தில் ஒரு 10 எம்பி தான் போகிறாங்க, மித்த மாநிலங்களில் அதிகமாக இருக்காங்கன்னா அதாவது பிரதிநிதித்துவங்கிறதும் சரி, இம்பார்ட்மெண்ட்டு எங்கே கிடைக்கும்னு கேட்டால் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய தொகுதி கொண்ட மாநிலத்துக்கு தான் கொடுக்குறதுக்கு பார்ப்பாங்க இம்பார்ட்மெண்ட்டு. ஏன்னா அங்கே கொடுத்து அந்த மாநிலத்தை வளர்ச்சி அடை செஞ்சால் தான் நமக்கு அதிகமான தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அப்படி யோசிப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னாள் இருந்த அரசாங்கங்கள்லாம் வந்து இதை வந்து பேசி பண்ணாமல் இத்தனை நாள் வச்சுருந்தாங்க. மீண்டும் இந்த இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தொகுதி மறுசீரமைப்பை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து இந்த 7.5 விழுக்காடு தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பிரதிநிதித்துவம் அப்படியே ஒரு வேளை மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி கம்மியாக ஆனாலும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தரோம், 7% நீ அதிகப்படுத்தி தரோங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது நடந்தால் தான் நமக்கு சாத்தியம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடுமே பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது மக்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட போகுதா? எதுவுமே கிடையாது. நமக்கான பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 40 தொகுதி இருக்குது. அப்போ 40 தொகுதினா ஒரு அதாவது நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 6 கோடியிலிருந்து 8 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 8 கோடி பேர்த்துக்கு கணக்கு வச்சுப்போம். 8 கோடி பேர்த்துக்கு ஒரு இதுக்கு வந்து 10 லட்சம் பேர், ஒரு எம்பிக்கு வந்து 10 லட்சம் பேர்னு போட்டால் நமக்கு 80 சீட்டு வரணும். அதே வந்து நமக்கு 80 சீட்டு இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நம்ம எத்தனை சீட்டு வச்சுருக்கோம்? 40 சீட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த 40 சீட்டில் ஒரு தொகுதிக்கு எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எம்பி சீட்டுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. அப்போ அந்த 20 லட்சம் மக்களும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே பகுதியில் அடைச்சிருக்க மாட்டாங்க. அதாவது குறிப்பிட்ட பகுதியில் அடைச்சிருக்க மாட்டாங்க, பரவி பெரிய இடமா தான் இருக்கும். அப்போது அதை 2ஆக பிரித்து இது ஒரு எம்பி தொகுதி, இது ஒரு எம்பி தொகுதி, அந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது அவங்க தொகுதிக்கான மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வர்றதுக்கு எளிமையாக இருக்கும். இதுக்கு தான் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இதனால நமக்கும் தமிழ்நாட்டிலையும் இப்போ அந்த மாதிரி நாடாளுமன்ற மறுசீரமைப்பு கொண்டு வந்துட்டாங்கன்னா
தமிழ்நாட்டில் 234 தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்னும் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக மக்கள் போகும்போது இவங்க இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பயப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அந்த பிரிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய வாக்குகள் பிரியும் போது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற பக்கத்துல எல்லாம் வேறு ஏதாவது கட்சி ஜெயிச்சிரும். இல்லை அப்படி ஒரு வேளை நம்மளே ஜெயித்தாலும் மெஜாரிட்டியில் எந்த கட்சியும் போய் உட்காந்து ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு கூட்டணியோடு தான் போய் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படிங்கிற பயம். அதனால தான் தொகுதி மறுசீரமைப்புங்கிறத வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்ம அரசியல்வாதியே இருக்கிறோம். இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை பார்த்து மக்கள் பயப்படணும்னு தேவையே இல்லை. அரசியல்வாதிகள் பயப்படுறாங்கன்னா அது அவங்க அரசியல் கணக்கு. மக்கள் இதை கண்டு பயப்படணும்னு தேவையும் இல்லை. இதை கண்டு நம்ம பேனிக் ஆகணும்னு தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நமக்கான தேவைகளை அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீம் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும். அதாவது இப்போது ஒரு 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 1000 ரூபா கொடுக்குறோம், ஒவ்வொரு தொகுதிக்கும் 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 லட்சம் பேர்த்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்மளோட எம்பி இருக்கா. அதே இடத்துல 20 லட்சம் பேர் இருந்தாருன்னா அந்த எம்பி என்ன யோசிப்பார்னா, அவர்னால் முடிஞ்சதை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவார். பேலன்ஸ் அதில் வந்து மிச்ச சொச்சம் நிறைய ஆட்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். அதே மாதிரி எம்எல்ஏவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் பேர்த்து இருக்கக்கூடிய இடத்துல எம்எல்ஏ இருந்தாருன்னா, அந்த 1 லட்சம் பேர்த்து அந்த எம்எல்ஏனால மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. அதுவே அந்த 1 லட்சம் பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15-20 வார்டு வந்துடும். சிட்டிக்குள்ளே எடுத்திங்கன்னா ஒரு 15-20 வார்டில் 1 லட்சம் பேர் வருவாங்க. 20 வார்டுங்கிறது ஒரு எம்எல்ஏனால் பார்க்க முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு வார்டுன்னு கணக்கு போட்டாலும் அவங்களால பார்க்க முடியாது. அப்போது அந்த 1 லட்சம் பேர் கண்ட்ரோல் கொண்டு வராங்க அப்படின்னா மட்டும்தான் மக்கள் பிரதிநிதியாக அவங்களாலையும் மக்களுக்காக வேலை செய்ய முடியும். மக்களும் எளிமையாக வந்து மக்கள் பிரதிநிதியை சந்திக்க முடியும். இப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னோட எண்ணம் அது மித்தவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. என்னுடைய எண்ணங்கள் தான் நான் சொல்ல முடியும். அப்போது இந்த தொகுதி அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ப்ளஸ் தொகுதி மறுசீரமைப்பை பார்த்து நம்ம பயப்படணுமான்னு கேட்டால் 100% பயப்படணும் தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ இதாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் நிக்கு ஆங்கிள்.